அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டெய்லரிங் டிப்ஸில் ஒரு ப்ளவுஸை எப்படி ப்ராப்பராக அயனிங் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் ப்ராப்பராக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் ப்ராப்பராக அயன் பண்ணால் தான் அதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் ப்ளவுஸை வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதும் நீங்கள் அயன் பண்ணி கொடுத்தா தான் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். அது எப்படி நம்ம ப்ராப்பராக அயன் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ஆல்ல வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம அயனிங் பண்ணி காட்ட போகிறோம். எப்போவுமே நீங்கள் அயனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அயனிங் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் மெட்டீரியலை வந்து அயன் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியலை டேமேஜ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. இதே பட்டு துணி எல்லாமே நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அயனிங் பாக்ஸை வச்சு நீங்கள் அயன் பண்ணும்போது அது அந்த துணியை வந்து ரொம்பவுமே டேமேஜ் பண்ணிடும். எப்போவுமே இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து அலைன் பண்ணி நீங்கள் அயனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சில்க் மெட்டீரியலு, அதனால் உங்களுக்கு அயனிங் பண்ணுறது ஈஸி தான். இதே வந்து ரொம்ப காட்டன் மெட்டீரியலாக இருந்ததுன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பின்னாடி சைடும் அயனிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அயனிங் பாக்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் டேமேஜ் ஆகும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஹீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அயனிங் பாக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அயனிங் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸோட உள் பக்கத்தில் நம்ம அயனிங் பண்ணுறோம். நீங்கள் அயனிங் பண்ணும்போது அந்த துணியை நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக அயனிங் பண்ணுங்கள், இல்லைன்னா சுருக்கமாக வரும். எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் சுருக்கம் இல்லாமல் வருதோ அதே மாதிரி தான் அயன் பண்ணும்போதும் நீங்கள் எடுத்து விட்டு அயன் பண்ணால் சுருக்கம் வந்து வராது. இப்போது ஃப்ரண்ட் சைடு அந்த உள் பக்கம் கரெக்டாக நம்ம எடுத்து அயனிங் வந்து பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த கப் ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக எடுத்து விட்டு ஃபோல்டு பண்ணி நம்ம அயன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ சூப்பராக ஸ்டிச் பண்ணாலும் நம்ம கஸ்டமருக்கு ப்ளவுஸை கொடுக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு அயனிங் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ளவுஸை பார்த்தாவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் அயனிங் பண்ணி கொடுங்க. இது டெய்லரிங் ஷாப்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் வேர் பண்ணுற ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி அயன் பண்ணி நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸோட லுக் ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம இப்போது நெக் சைட் வந்து அயனிங் வந்து பண்ணிக்கிறோம். பாருங்கள், நம்ம அயனிங் வந்து பண்ணியாச்சு. அயனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு அயனிங் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மடிப்பு ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி ப்ராப்பராக அயனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எதுவுமே நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை நம்ம விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் அது நமக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக நமக்கு எல்லாமே கிடைக்கும். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.